மக்களே அப்படியே வீரப்ப சமாதி கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். ஏன் இப்படி பாசம் பிடிச்சி கிடக்குன்னு தெரில. இந்த தண்ணியெல்லாம் குளிக்க முடியுமான்னு கூட தெரில. நீங்களே பாருங்கள். வீரப்ப சமாதி கீழேன்னு மட்டும் இல்லை, ஆறே தண்ணி உங்களுக்கு இப்படி தான் இருக்குது. ரொம்பவும் தண்ணி கெட்டு போய் பாருங்கள். ஒருவேளை கர்நாடகாவிலேருந்து சாக்கடையாக வந்து சேர்ந்துருச்சா என்னான்னு தெரியல. தண்ணியே பாருங்கள் ரொம்ப மோசமாக இருக்குது. நம்ம வீரப்ப சமாதி கீழே பார்த்தீங்கன்னா வந்தாங்கன்னா நிறைய பேர் இங்கே தண்ணி குளிச்சுட்டு போவாங்க. ஆனால் இப்போ ஆறே ஃபுல்லுமே இப்படி தான் இருக்குது. பாசம் பிடிச்சி போய் மீன் ஏகப்பட்ட மீன் இறந்து கிடக்குது. தண்ணியே சரியில்லை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஆனால் தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. இதெல்லாம் இறங்கி யாரும் குளிக்க கூட முடியாது. நேற்று வந்து இதில் நான் குளிச்சுட்டு நீங்கள் எனக்கு ஜலி பிடிச்சது தான். நைட்டு வந்தேன் சரியாக தெரில தண்ணி எப்படின்னு. வீட்டுக்கு போய் பார்க்குறேன் வெறும் இந்த பாசம் மேலேக்குது. வீட்டில் இருக்கிறவங்களாம் திட்டுறாங்க என்னன்னு. சரி ஓகே, இது எப்படின்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். வீரப்பன் சமாதி